இப்போ உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். துணைவி, ஆண் துணையிடம் மிகுந்த மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். கணவனை போற்ற வேண்டும். கணவனை போற்றி கடமைகளை செய்தால் மேலுலக வாழ்வை பெறுவார்கள். அப்படின்னு நான் சொன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அப்படி ஒருத்தர் நம்மட்ட சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படி இருக்கும்போது, திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அப்படியே அந்த இணையதள பக்கத்துல என்னென்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கீழ இறங்கி போகும்போது, திருக்குறள் போட்டிருக்கிறாங்க. அதுல அறத்துப்பால்ல இருந்து வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து ஒரு குறள். இதுதான் அந்த குறள். நீங்க பாருங்க. அதனுடைய விளக்கத்த பாருங்க. கணவனை போற்றி கடமையை செய்யப் பெற்றால், மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர். ஆங்கிலத்துல ரெவரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. அதாவது பயபக்தியோட இருக்கணும். If women show reverence to their husbands, they will obtain great excellence in the world where the gods flourish. வள்ளுவர் சொன்ன நல்ல விஷயங்கள நாம இருக்கும்போது, இப்ப இதற்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொன்னா, தினம் ஒரு குறள் அப்படிங்கிறதுல, இந்த குறளை இந்த இணையதள பக்கத்துல போட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன? வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இத நாம நெகட்டிவா ரிவ்யூ பண்றோம். இந்த கருத்து பாலின சமத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல கணவனை போற்றுங்கள். விமன் ஷோ ரெவரன்ஸ் டு தேர் ஹஸ்பண்ட்ஸ். ஆங்கிலத்துல ஒரே வரிதான். கணவனிடம் பயபக்தியா இருங்கள். உங்களுக்கு மேலுலக வாழ்வு பெரும் சிறப்புடையதாக இருக்கும். அப்படி சொல்றோமா? அதாவது ஒரு ஆய்வில்லாமல் இந்த திருக்குறள தங்களுடைய இணையதளத்துல போட்டிருக்கிறாங்களா? என்ன அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்புறோம். நன்றி, வணக்கம்.